தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அமெரிக்கா நாட்டிலிருந்து முனைவர் திரு சுடலைமுத்து பழனியப்பன் இணைந்திருக்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அந்த ஆய்வு வெளியாகி இருக்கிறது. அது பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது. முனைவர் தென்னாசிய செய்தி நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது 1970 முதலேயே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் முன்னெடுத்த ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக திமுக இன்னைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் அது வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறத பல மேடைகள்லையும் நம்ம பார்க்க முடியுது. அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு கடந்த ஆட்சியில இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் நடைமுறைப்படுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுது. பல அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக திமுகவினுடைய தலைவர்கள் பேசும்போது இதை உணர்ந்து கொள்ள முடியுது. இதனுடைய உண்மை நிலை என்ன சார்? உண்மையிலேயே அந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்படவில்லை. அதாவது 2018 சேலம் சிவபனேஸ்வரர் கோயில்ல சில விளம்பரங்கள் போட்டாங்க. அதாவது ஸ்தானிகர் பதவிக்கு ஆள் எடுக்கிறதுக்காக போட்டாங்க. அப்ப அதை எதிர்த்து முத்து சுப்பிரமணிய குருக்கள்ங்கிறவர் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கின் காரணமாக 2023 ஒரு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஏன்னா இவர் முத்து சுப்பிரமணிய குருக்கள் சொன்னது நாங்கள் வழியாகவே நாங்கள் அர்ச்சகர்களா இருக்கிறோம், இது அதுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு எங்களுடைய கோயில் மரபு ஆகம மரபு, அந்த ஆகம மரபுப்படி இந்த மாதிரியான விளம்பரங்கள் போட்டு தகுதிகள் குறிப்பிட்டு அதன்படி ஆள் எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி இருந்தேன். உயர்நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்புல என்ன சொல்லி இருந்ததுன்னா, இது அதாவது பரம்பரையா, அதாவது ஒரு சாதியிலேயே குடும்பத்திலேயே தான் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு அதை மறுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு கோயில்கள்ல எந்த கோயில்ல ஆகம கோயிலோ அந்த கோயில்ல எந்த ஆகமத்தை அவங்க பின்பற்றுகிறார்களோ அந்த ஆகமத்தின்படி, அந்த ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த தகுதியின்படிதான் ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல என்ன சிக்கல்னா, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாலேயே அந்த இன்னொரு வழக்குல உயர்நீதிமன்றம் ஆகம குழுன்னு ஒண்ணு நியமிச்சிருக்கிறாங்க தமிழகத்துல. அது அதனுடைய தலைவர் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் அவர்கள். அதை தவிர ஓய்வு பெற்ற தேர்தல் குழு, அதாவது மத்திய அரசினுடைய தேர்தல் குழு தலைவர் கோபால்சாமி அவர்களையும் அதுல ஒரு உறுப்பினராக போட்டிருந்தாங்க. அதை தவிர 2 உறுப்பினர்களை தமிழக அரசு நியமிக்கலாம். அதுக்கு அப்பாற்பட்டு இந்து அறநிலைத்துறை ஆணையர் அதுல ஒரு உறுப்பினராகவும் இருப்பார். மொத்தம் 5 பேர். அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுல உள்ள எந்தெந்த கோயில் எந்த ஆகமம் படி இயங்குது அப்படின்னு வரையறை செய்யறது. ஒரு குறுக்கீடு. இப்போ நம்முடைய நேயர்களுக்காகவும் எனக்காகவும், இந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னா சரியா எப்படி அதை விளக்கலாம்? அதாவது அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு கோயில் ஆகம கோயில்ங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஆகமங்கள்ங்கிற நூல்கள்ல கோயில் கட்டுமான விதிகள் பற்றி எல்லாம் இருக்கும். அந்த கோயில் கட்டுமான விதிகள் முறைகளை பற்றி
பின்பற்றி கட்டப்பட்ட கோயில்கள் ஆகம கோயில்கள் அப்படின்னு அவங்க வரையறை செய்யறாங்க. அப்படி அந்த நூல்கள் இவர்களை பொறுத்தவரை, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ மற்ற ஆட்களுடைய கருத்து என்னன்னா, அந்த எந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்டதோ கோயில், அந்த ஆகம நூலிலேயே எப்படி வழிபாடு நடக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்கு அப்படிங்கிறது பொதுவா கருத்துல கொள்ளப்படுற ஒரு எண்ணமா இருந்தது. அதுலதான் அடிப்படை செக்கிலே வருது. சரி. ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டா நம்ம காஞ்சிபுரத்து பக்கத்துல கூரம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அந்த கூரத்துல உள்ள வித்யா வினீத பல்லவ பரமேஸ்வர கிரகம் அப்படிங்கிற சிவன் கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டிருக்கு. பரமேஸ்வர பல்லவனுடைய காலத்திலே கட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆகமங்கள்னு இன்னைக்கு சொல்ற இவங்க எல்லாரும் சொல்ற நூல்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாகி இருக்கு. சரி, கிபி 1200க்கு பிறகு. 12ஆம் நூற்றாண்டுங்கிறது 1101 இருந்தே தொடங்குது. ஆமா ஆமா. அதுக்கு பிறகு வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த இன்னைக்கு நம்ம ஆகமங்கள்னு சொல்ற காமிகாகமம், காரணாகமம் அப்படின்னு சொல்லப்படுற பல நூல்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் எழுதப்பட்டவை. அதுலயும் இந்த கோயில் வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, அதாவது கோயில் அர்ச்சகர் வந்து மக்கள் எல்லாருடைய வழிபாட்டுக்காகவும் அர்ச்சனை செய்யறாரு இல்லையா, அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் அதை பரார்த்த பூஜைன்னு சொல்லுவாங்க, பிறருக்கான பூஜை. அந்த செய்யற வழிமுறைகள் எல்லாம் வந்து இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது. ஆனா இதுக்கு ஒரு 5 நூற்றாண்டுகளாகவே தமிழகத்துல கோயில்கள் தானாகவே நல்லாவே இயங்கி கொண்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னா, தமிழகத்துல கோயில் கட்டுமானத்திற்கும் வழிபாட்டு முறைக்கும் தொடர்பு கிடையாது. கோயில்கள் தானாகவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டு விட்டன. அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த ஆதிசைவர்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்காக விதிமுறைகள்லாம் எழுதி வைத்துக் கொண்டார்கள். அதுல இப்ப காமிகாகமம்ங்கிற நூல்ல ஆதிசைவர்கள் தான் சிவனை வழிபடணும் அப்படின்னு அவங்க விதிமுறை எழுதி வச்சுட்டாங்க. பூசாரிகளாக இருக்கணும். அதாவது நான் வந்து எனக்காகவே ஒரு விதி எழுதிக்கிட்டு நான் தான் அதுக்கு இதா இருக்கணும், அப்படி அர்ச்சகரா இருக்கணும்னு சொல்லி நானே எழுதிக்கிட்டு அது எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, இது எனக்கு ஒரு கேள்வி சார். இது அப்ப இதனுடைய பின்னால இந்த கோயில்களை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு தந்திரம் வந்து நடந்திருக்கா? திட்டமிட்டு ஒரு தந்திரம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறா தமிழக வரலாறு? இதுல வந்து தந்திரம் அப்படின்னு சொல்ல, அதாவது இது நமக்கு கிடைக்கிற செய்திகளை வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல அதாவது பல்லவன் நந்திவர்மன் 2ஆம் நந்திவர்மன் காலத்துல ஒரு உத்திரமேரூர், இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற உத்திரமேரூர், அங்க உள்ள ஒரு கோயில்ல தெளிவா அவங்க சொல்றாங்க, அதாவது வேதம் வல்ல பிராமணர்கள் அவங்கதான் கோயில் பூசாரிகளா இருந்திருக்காங்க. அதுக்கு நீங்க இதை சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு நான் விளக்கணும். அதாவது எல்லாரும் வந்து ஒரு பிராமணர்னா அது எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது கிடையாது. அதாவது நம்ம பெரும்பாலும் பிராமணர்கள்னு நினைக்கிறது வைதிக பிராமணர்களை, அதாவது வேதம் படிக்கிற, அதாவது வேதங்களை கற்று அவங்கதான் வைதிக பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா கோயில்ல அர்ச்சனை, அதாவது பெரும்பாலான சிதம்பரம் கோயில் கொஞ்சம் வேறுபட்டது. அது தவிர மற்ற பெரும்பாலான தமிழ்நாட்டு கோயில்கள்ல, சிவன் கோயில்கள்ல பூஜை செய்யற அர்ச்சகர்கள் வந்து ஆதிசைவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிராமணர்கள், அதாவது வைதிக பிராமணர்களுடைய அதே சாதியை சேர்ந்தவங்க இல்லை. கொஞ்சம் அதாவது இப்ப போன நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம் இவங்க கோயில்ல பூசை செய்யற ஆதிசைவர்கள் வைதிக பிராமணர்கள் வசிக்கிற அக்ரஹாரத்துக்குள்ளேயே அவங்க வசிக்க மாட்டாங்க, அவங்க வசிக்க அனுமதிக்கப்படல. வைதிக பிராமணர்களும் சிவபிராமணர்களும், அதாவது ஆதிசைவர்களும்
ஒன்னா உட்காந்து சாப்பிடுற வழக்கம் கூட முன்பு கிடையாது. ம், ம், ரெண்டும் வெவ்வேறு சாதிகளா இருந்தவை. ம், ம், அதனால இவங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப தந்திரபூர்வமா இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லை. ஏன்னா கல்வெட்டுக்கள் இப்ப ராஜேந்திரன் சோழனுடைய கல்வெட்டுலயே ம், கோயில் ஆட்சியாளர்களா ம், சிவபிராமணர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா பூசை அர்ச்சனை செய்யறதற்கு வைதிக பிராமணரை நியமிச்சிருக்கிறாங்க. ஓ, ஓ, ம், ஓகே, அதாவது அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தாங்களே அர்ச்சனை செய்யக்கூடிய உரிமை அப்ப இல்ல. ம், ம், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ராஜராஜன் தான் இதை புகுத்தி இருக்கிறான். கொஞ்சம் அவனுடைய காலத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கோயிலா மாறுது. அதுக்கு முன்னால வந்து வைதிக பிராமணர்கள் அர்ச்சகர்களா இருந்த நிலை போய் கொஞ்சம் கொஞ்சமா வைதிக பிராமணர்கள் இருந்த இடத்துல சிவபிராமணர்கள் அல்லாட்டி ஆதிசேவர்கள் உள்ள புகுந்து அர்ச்சனை செய்ய தொடங்குறாங்க. இது வந்து ஒரு 2 நூற்றாண்டுகளை இது முழுமையடையுது. ஆனா இது வந்து முழுமையடைகிறதுனா தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில, அதாவது சோழ நாடு பாண்டி நாட்டு பகுதியில. ஆனா கொங்கு நாட்டுல இன்னும் தொடர்ந்து வைதிக பிராமணர்கள் குறைந்து 1 நூற்றாண்டுக்காவது அவங்க தொடர்ந்து பூசை செய்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு நடக்கல. அது கொஞ்சம் கொஞ்சமா சமுதாய மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிகழுது. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால இதுல ஒரு கேள்வி மட்டும் எனக்கு, இந்த ஆதிசைவர்கள் மற்றபடி வைதிக பிராமணர்கள் தவிர்த்து மற்றபடி பிற சமூகத்தினர் வந்து பல கோயில்களையும் அர்ச்சகர்களாக இருந்திருக்காங்களா தமிழகத்துல? இருந்திருக்காங்க. அதுவும் இதுவரைக்கும் யாரும் பற்றி பேசியதில்லை. என்னுடைய ஆராய்ச்சியில நான் அதை சொல்லி இருக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, உடுமலைப்பேட்டைக்கு அண்மையில ஒரு அதுக்கு அருக வந்து ஒரு சோழமாதேவின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க குலசேகர சுவாமி அப்படிங்கிற குலசேகர ஈஸ்வரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க சில முக்கியமான கல்வெட்டுகள் கிடைக்குது. அதுல அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆயர்கள், அதாவது ஆயர்கள்னா மாடு மேய்க்கிறவங்க, அவங்க அவர்களுடைய அந்த மரபுல வந்த ஒரு அர்ச்சகர் இருந்து அர்ச்சகர் வேலை பார்த்திருக்கிறார் அந்த கோயில்ல. இதுல என்ன வேடிக்கைன்னா, அவர் அரசனோட, அதாவது அந்த கொங்கு பகுதி ஆண்ட கொங்கு சோழனோட அவர் நிறைய தொடர்பு கொண்டு, அதாவது கோயிலுக்கு வேண்டிய பொருள் உதவி எல்லாம் கேட்டிருக்கிறார் அவர். அது மட்டும் இல்ல, அதே கோயில்ல ஒரு பெண்ணும், ஒரு வெள்ளாட்டி அப்படின்னு கல்வெட்டு குறிக்குது. வெள்ளாட்டினா வெள்ளாள பெண். வெள்ளாள பெண் அர்ச்சகரா இருந்திருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது சாதியில மட்டும் அதாவது பரந்துபட்ட நோக்கில இல்ல சைவம். அதாவது பாலிலையும், அதாவது பால் வேறுபாடு, அவங்க வந்து ஆண்பால் பெண்பால்னு வேறுபாடு காட்டும். பெண்பாலையும் அங்க அர்ச்சகரா இருந்திருக்கிறாங்க. அதனால பலரும் அங்க வேலை பார்த்திருக்காங்க. கொஞ்சம் இது வந்து 12, 13ஆம் நூற்றாண்டுகள்ல நான் சொல்ற கல்வெட்டுகள். அதுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டுல பழனி கோயில் செப்பேடுன்னு இருக்கு. செப்பேடு எப்ப வெட்டப்பட்டதுன்னா, திருமலை நாயக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில ஆண்ட நாயக்க மன்னன். அவனுடைய காலத்துல ஒரு படைத்தளபதி ராமப்பையன்னு பேரு. அந்த ராமப்பையன் வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து பழனிக்கு போறப்ப பழனி கோயில்ல பண்டாரங்கள் தான் அங்க அர்ச்சனை பண்ணாங்க. பண்டாரங்கள்ங்கிறவங்க பிராமணர் அல்லாதார். அவங்க அர்ச்சனை பண்றப்ப அவர் வந்து இந்த பிராமணர் அல்லாதார்கிட்ட அவங்க பிரசாதம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு அவங்கள அந்த பண்டாரங்களை அர்ச்சகர் பதவியில இருந்து நீக்கிட்டு ஆதிசைவர்கள் சில பேரை கொண்டு வந்து அங்க அர்ச்சகரா நியமிக்கிறார். இது சரியா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீண்டாமையினுடைய ஒரு வடிவம்.
ஆமா ஆமா, சாதி வேறுபாட்டு வடிவம். அவங்க தீண்டத்தகாதவர்கள் இல்லை, ஏன்னா கோயில் அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து அந்த சாதி வேறுபாடு அடிப்படை ஏற்றத்தாழ்வு, அந்த அடிப்படையில தான் அது நிகழ்ந்திருக்கு. இப்ப இன்னொரு இது என்னன்னா, இப்ப சங்க இலக்கியத்துல நம்ம நற்றிணையில 2 பாடல்கள்ல வந்து பூசாரிகளை சிற்றூர்ப்புற கோயில்கள்ல குயவர்கள் பூசாரிகளா இருந்திருக்கிறாங்க. ஓ, மண் பாத்திரங்கள் வினையக்கூடியவங்க. ஆமா, அவங்கள அந்த மரபு வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு வந்து மதுரை பல ஊர்கள்ல வந்து சிற்றூர் பகுதியில இந்த ஐயனார் மதுரை விரும்பி பல சின்ன நாட்டார் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்கள் எல்லாம் வந்து இவங்க வேளார்னு பூசாரிகளா இருப்பாங்க. வேளார்ங்கிறவங்க வேட்கோவர்கள், அதாவது குயவர்கள் தான். மதுரை பக்கத்துல ஆரப்பாளையத்துல வேளார் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய கூற்றுப்படி மதுரை கோயிலே முதல்ல அவங்க பூசாரிகளா இருந்திருக்கிறாங்க. இந்த மதுரை கோயில் தான் நீங்க சொல்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அங்க வந்து அவங்க பூசாரிகளா இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வேலையிலிருந்து அவங்க நீக்கப்பட்டு அந்த இடத்துல ஆதிசேவர்களும் மற்றவர்களும் வந்து அங்க பூசாரிகளை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நடந்தப்ப அந்த நீக்கப்பட்ட குயவர்களுக்கு, அதாவது வேளார்களுக்கு ஒரு தனி சலுகை கொடுத்திருக்கிறாங்க. குயவர்களுக்கு இன்னொரு பேர் குலாலர் அப்படின்னு வடமொழி. அந்த அவங்களுக்கு என்ன சலுகைன்னா, 3 முக்கியமான பண்டிகைகள், திருவிழாக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கிற பொழுது, அதாவது சித்திரை திருவிழா, ஆவணி திருவிழா, தெப்ப திருவிழா. அது தெப்பம் வந்து அங்க வண்டியூர்ல நடக்கும். இந்த மாதிரியான விழாக்கள் போது முதல் மண்டகப்படி முதல்ல அந்த வழிபடுற உரிமை குலாலர்களுக்கு. அதாவது அதுவும் மதுரை கோயில்லையே ஒரே ஒரு சாதியினருக்குத்தான் கோயிலுக்கு உள்ள ஒரு மண்டபம் இருக்கு, குயவர்களுக்கு. அது குலால மண்டபம்னு பேரு. அது என்னோட இதுல கூட நான் காட்ட முடியும், இதுல பார்க்கலாம் இங்க. ஸோ அந்த இது வந்து ஒரு நேரடி கல்வெட்டோ செப்பு பட்டயமோ இல்லாட்டி கூட இவங்க சொல்றது இந்த, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பரவலான பெரிய சமுதாயம் கிடையாது குயவர்கள், எண்ணிக்கையில ரொம்ப குறைவுதான், பெரும் செல்வந்தர்களும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம் கொடுக்கப்படணும்னா அவங்க சொல்றதுல உண்மை இருக்கணும். நிச்சயமா. இன்னொன்னு சங்க இலக்கியத்திலே சான்று இருக்கு, அவங்க பூசாரிகளா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதனால இப்படி பல நிலைய தமிழகம் முழுக்க முதல் கட்டமா பிராமணர் அல்லாத இருந்திருக்கணும். அதற்கு பிறகு பிராமணர்கள் அர்ச்சகர்களாயிருக்கணும், அதாவது வைதிக பிராமணர்கள் அர்ச்சகர்களாயிருக்கணும். இதற்கெல்லாம் பிறகு அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பிராமணர் அல்லாத அர்ச்சகர்களா இருந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சிலர் பேர் வந்து தங்களை பிராமணர்களா மாற்றிக்கொண்டு சிவபிராமணர்கள்னு பேர் சூட்டிக்கொண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கோயில்ல அர்ச்சகர்களா இருக்கணும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல இப்ப பொய் வண்டியில போறப்ப பெட்டியில நிறைய நெரிசலா இருக்கும். அப்ப முண்டி அடிச்சுட்டு ஏறப்ப உள்ள இருக்கிறவங்க தடுப்பாங்க, முண்டி அடிச்சுட்டு உள்ள ஏறிடுவாங்க. உள்ள ஏறி உட்கார்ந்த பிறகு எப்படியாவது இடம் பிடிச்சு உட்கார்ந்து பிறகு அடுத்த ஸ்டேஷன்ல மத்தவங்க ஏற விடாம இவங்க தடுப்பாங்க, ஏறணும் முதல் ஸ்டேஷன்ல ஏற. அது போன்று முதல் கட்டத்துல எல்லாரும் பிராமணர் இல்லாத பல இடத்துல அர்ச்சகர்களா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுல ஒரு சாரார் வந்து சிவபிராமணர்ங்கிற பேரை உண்டாக்கி கொண்டு அதுல பல வகை, அது இந்த சைவத்தை பின்பற்றுபவர்களையே பல வகையா வகைப்படுத்தி பேர்கள் எல்லாம் கொடுத்து தங்களுக்கு, அதாவது எப்படி வேத மரபுல வர்ணாசிரம தர்மம் இருக்கோ அதே போன்று
இதுலயும் சைவ வழிபாட்டிலையும் பல படிநிலைகளை உண்டாக்கி வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு மற்றவர்களை வந்து அவங்க உள்ள அனுமதிக்கல. ஸோ அதனாலதான் வந்து இன்னும் வந்து இந்த சிவபிராமணர்கள் இல்லாட்டி ஆதிசைவர்கள்ங்கிறது ஒரு மரபு. அது கடைசியில அது இது என்ன வேடிக்கைன்னா, பெரிய புராண காலத்துல அது 12ஆம் நூற்றாண்டு இலக்கியம். பெரும்பாலும் எல்லாரும் நான் சொல்றது பெரிய புராணம் சொல்லி இருந்து அது வரலாறுன்னு. அது வரலாற்று இலக்கியம், அது ஒரு புராணம், தொன்மம், ஒரு வகையான தொன்மம் தான். அதுல வந்து இந்த ஆதிசைவர்கள், அதாவது முதல் சைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா அதுலயும் சில பாடல்கள் இடைச்சர்கள் அப்படின்னு ஜெயச்சந்திரன் முருகவேல் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். பிற்காலத்துல சேர்க்கப்பட்டது சில பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால இப்படி காலம்போ. இன்னொன்னு வந்து முக்கியமான ஒரு இது வந்து ஆதிசைவர்கள் இந்த ஆகமங்கள்லாம் உண்டாக்குனாலும் உடனே 12ஆம் நூற்றாண்டுல எல்லா கோயில்லையும் வந்து ஆகம வழிபாடு நடக்கல. மறைஞான சம்பந்தர்னு ஒரு பெரிய ஆதிசைவ ஆசிரியர் இருந்தார். அவருடைய அண்ணன் மகன் அவர் வந்து மறைஞான தேசிகர், அதாவது வேதஞானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தீக்ஷா தர்ஷா அப்படின்னு. அதுல அவர் என்ன சொன்னார், தன்னுடைய சித்தப்ப, அதாவது மறைஞான சம்பந்தர், அவர் விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, கும்பகோணம், திருவெண்காடு போன்ற பல ஊர்கள்ல உள்ள கோயில்கள்ல ஆகம வழிபாட்டை ஏற்படுத்தினார் அப்படின்னு. 16ஆம் நூற்றாண்டு சிதம்பரத்துல கூட அவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல என்ன முக்கியமான கருத்து என்னன்னா, 14ஆம் நூற்றாண்டுல இரட்டை புலவர்கள், இரட்டையர்கள்னு இருந்தாங்க. அவங்க சொல்றது சிதம்பரம் கோயில்ல மகுடாகமம் அப்படிங்கிற ஆகம வழிபாட்டுல இருந்தது அப்படின்னு. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல மறைஞான சம்பந்தர் காலத்துலதான் திரும்ப சிதம்பரத்துல ஆகமம் புகுத்தப்பட்டிருக்குன்னா, இது ரெண்டுக்கு இடையில ஆகம வழிபாடு அற்று போயிருக்கணும், பிறகு திரும்ப இவர் உண்டாக்கி இருக்கணும். இன்னைக்கு வந்து சிதம்பரத்துல ஆகம வழிபாடு கிடையாது. அதனால இப்படி எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிற பொழுது எது ஆகம கோயில்? ஏன்னா தொடக்கத்துல எந்த கோயிலும் ஆகமம் இல்லை. ஆகம வழிபாடு நடக்கணும்னா நீங்க முதல்ல சிவ தீட்சை பெறணும். ஒரு இங்க தீட்சைனா இங்க கிறிஸ்தவத்துல ஞானஸ்நானம்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஒரு வகையான சடங்கு பண்ணணும். அது ஆங்கிலத்துல இனிஷியேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த இது பண்ணி இருந்தாதான் நீங்க மேற்கொண்டு என்னவும் செய்ய முடியும். கேட்டீங்கன்னா அப்படி சிவ தீட்சை பெறப்ப உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு பெயர் கொடுக்கப்படுவாங்க. அதுதான் தீட்சை பெயர். இது வந்து என்ன வேடிக்கையான இது என்னன்னா, 12ஆம் நூற்றாண்டு வரை ஆதிசைவர்கள் இல்லாட்டி சிவபிராமணர்கள்னு சொல்லிக் கொள்ற எந்த அர்ச்சகருக்கும் தீட்சை பெயர் கிடையவே கிடையாது. ஆனா வைதிக பிராமணர்களுக்கு சிவ தீட்சை பெயர் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்ட தஞ்சாவூர் கோயில்ல ஒரு 48 பாடகர்கள், 2 கருவி வாசிப்பவர்கள், இவங்களை வந்து ராஜராஜன் திருப்பதியங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது தேவாரம், திருவாசகம் போன்ற இலக்கியங்கள் தான் திருப்பதியங்கள்னு சொல்லப்படும். இந்த தேவாரங்களை ஓதுவதற்கு இந்த 50 பேரை ஏற்பாடு பண்றாங்க. 50 பேரும் வந்து வைதிக பிராமணர்கள். வைதிக பிராமணர் ஒவ்வொருத்தருக்கும் சிவ தீட்சை பெயர் இருக்கும், இயற்பெயரும் இருக்கும், தீட்சை பெயரும் இருக்கும். சரி. அதே போன்று 2ஆம் ராஜராஜன் கட்டப்பட்ட இன்னைக்கு தாராசுரம்னு சொல்லுவாங்க, அங்க உள்ள ஒரு கோயில், ராஜராஜேஸ்வரங்கிறத பழைய பெயர். அங்க உள்ள கோயில்ல பல கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் பெயர் இருக்கும். ஒவ்வொன்னுலயும் வந்து சிவ தீட்சை பெயர் இருக்கும். ஆனா இப்ப கோயில்கள்ல உள்ள ஆயிரக்கணக்கான கல்வெட்டுக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த
சிவபிராமணர்கள்ங்கிற பெயரை வைத்திருக்கிற அர்ச்சகர்கள் அவங்க யாருக்குமே தீட்சை பெயர் கிடையாது. 12ஆம் நூற்றாண்டுல முதல்ல தீட்சை பெயர் வருது. அது ஒரு குடும்பத்துல 3-4 பேர் அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு தான் சிவ தீட்சை பெயர் வருது. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகள் அர்ச்சகரா இருந்துட்டு அதுக்கு பிறகுதான் சிவ தீட்சை பெயர் முதல்ல கல்வெட்டுல வருது. அப்படி இருந்தப்ப அவருக்கு தீட்சை பெயர் இருந்தப்ப கூட வேலை பார்த்த அவருடைய சகோதரர்களுக்கு கிடையாது. அதனால இந்த ஆகம வழிபாடுங்கிறதே ரொம்ப பிற்காலத்துல வந்ததுதான். இது ஏதாவது PhD வாங்குற மாதிரி ஏதாவது கற்று தேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு இதா இருக்குமா தீட்சைங்கிறது? இல்ல அப்படி இல்ல. அடிப்படை ஆர்வம் இருக்கணும், அந்த சில சடங்கு வழிமுறைகள் இருக்கணும், அவ்வளவுதான். பெரிய ஏன்னா பல நிலைகள் இருக்கு, 3-4 நிலைகள் இருக்கு இந்த தீட்சை. இறுதி நிலை தான் ஆச்சாரிய அபிஷேக தீட்சைங்கிறது. அந்த ஆச்சாரிய நிலையை அடைந்தாதான் சிவாச்சாரியர் பெயர் வரும். அது வரைக்கும் அந்த பெயர்ல மட்டும் அந்த இந்த சமய தீட்சைங்கிற தீட்சையை பெற்றுட்டா வந்து அடிப்படை ஓகே, மேற்கொண்டு இவருடைய சிவனுடைய அந்த வழிமுறைகளை மேற்கொண்டு படிக்கலாம், மேற்கொண்டு கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஆகமத்தை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய குழு வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினுடைய வேலை, இவங்களுடைய வேலை என்னன்னா, தமிழ்நாட்டுல எந்தெந்த கோயில்கள் ஆகம கோயில்கள், எந்தெந்த கோயில்கள் ஆகமம் அல்லாத கோயில்கள் அப்படின்னு. இதுல என்ன வேடிக்கைன்னா, இல்ல பழைய இதுல எதுக்குங்க எந்த விதமான சான்றுகளோ ஆவணங்களோ கிடையாது. சும்மா அவங்க பெரும்பாலும் வந்து சொல்லிக் கொள்றதுதான். இப்ப நான் வந்து பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுகளை பார்த்திருக்கிறேன். எங்கேயுமே வந்து இந்த ஆகமம் தான் இப்ப இந்த ஆகமம் இப்படிதான் நடக்குதுன்னு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்திருக்கு. ஆனா அதுவும் பெரிய பெரிய கோயில்கள். திருவண்ணாமலை கோயில் பாருங்க, மறைஞான சம்பந்தர் தான் வந்து ஆகம வழிபாட்டை புகுத்துறாரு. அப்படின்னா வந்து அப்படிப்பட்ட பெரும் கோயிலே வந்து ஆகமங்கள் இல்லை. ஆனா இப்ப என்னுடைய ஆராய்ச்சி இல்லை அப்படின்னா அது ஆகம கோயில்னு சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அது ஆகம கோயில், ஆகமத்துல இது நடத்து. ஆனா எப்ப அந்த இது ஆகமம் வந்து புகுத்தப்பட்டது எப்பங்கிறத கேட்டா அங்க சான்று கிடைக்காது. இது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கடினமானது. ஏன்னா உண்மையிலே அங்க ஆகம கோயிலே கிடையாது. தமிழகத்துல இந்த ஆகம கோயில்ங்கிற வரையறைய தவறான அணுகுமுறை. இதை ஏன் இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, யாருக்குமே வரலாற்று அணுகுமுறை தெரியாது, வரலாற்று செய்தி யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல இருந்து யாருக்கும் தெரியாது, வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியாது, சமய ஆய்வாளர்களுக்கு தெரியாது. இவங்க சொன்னாதான் வழக்கறிஞர்களுக்கோ நீதிபதிகளுக்கோ தெரியக்கூடும். இவங்களுக்கே தெரியாதப்ப எப்படி தெரியும்? இல்ல, இது ஒரு நமக்கு நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் போல, அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் போல இருந்து கொண்டிருக்கா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா? இல்ல அடிப்படை அறியாமை, அவ்வளவுதான். அது இப்ப நீங்க தொடக்கத்துல திராவிட இயக்கங்களை பற்றி சொன்னீங்க, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்ப பெரியாருடைய நோக்கில வந்து இது பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல எல்லா சாதியினரும் அர்ச்சகராக முடியாம இருக்கிற நிலை. ஏன்னா அவர் காலத்துல கூட எல்லாரும் நினைச்சது எல்லா பிராமணர்களும் ஒரே வகையானவர்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அடிப்படையில வேறுபாடு இருக்கு. இந்த இது யாருக்கும் தெரியாது, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுகொள்ளல, இப்ப கல்வெட்டு ஆய்வாளர்கள் கண்டுகொள்ளல. அடிப்படையில வந்து திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 75-100 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில இருக்குங்க. அந்த அமைப்புகள் சரியான ஆராய்ச்சி முறை கிடையாது. சரியான இப்ப எடுத்துக்காட்டா இன்னும் வந்து குமரி கண்டம், லெமூரியா கண்டம் சொல்லி கொண்டிருக்கிறாங்களே ஒழிய, இப்ப வந்து ஆராய்ச்சி வந்து நவீன ஆராய்ச்சி வந்து மரபணுக்கள் ஆராய்ச்சியில எங்கேயோ போயிட்டோம். எப்படி வந்து இன்னைக்குள்ள இந்தியாவில 3 வெவ்வேறு குழுவினர், அதாவது இனக்குழுக்கள், அதாவது மேலை இரானியன்,
அதுக்கப்புறம் மத்திய ஆசிய புல்வெளிகள், அப்புறம் பழந்தமிழ், அதாவது பழந்தமிழ் சொல்லக்கூடாது, பழைய ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து குடியேறிய இனக்குழு, இப்படி 3 பேரும் சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி மரபணு ஆராய்ச்சி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னமும் வந்து இந்த திராவிட இயக்கங்கள் சரியான ஆராய்ச்சி முறையை அவங்க வளர்க்கல. பல்கலைக்கழகங்களும் அதே மாதிரிதான், ஆராய்ச்சியாளர்களும் அப்படித்தான். அதனால வந்து உண்மையிலேயே கல்வெட்டுக்கள் என்ன சொல்லுது, அதாவது நம்ம இந்தியாவிலே இருக்கிற கல்வெட்டுக்கள்ல பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். ஆனால் நிறைய வந்து வெளியிடப்படல. வெளியிடப்பட்டாலும் அதை அணுகி அதை படித்து பல்துறை சார்ந்த நோக்கில் இத ஆராய்ந்து முடிவுகளை வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துற அந்த நோக்கில் இங்க யாரும் செயல்படாது தமிழகத்துல. அதனாலதான் இது போன்ற முக்கியமான செய்திகள் மக்களுக்கு தெரியாம இருக்கு, வழக்கறிஞர்களுக்கு தெரியாம இருக்கு, நீதிபதிகளுக்கு தெரியாம இருக்கு. இல்ல, இப்போ இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுல இத சரியா வழக்காடு மன்றத்துல அணுகாததுதான் இதனுடைய பின்னடைவுக்கு இல்லைன்னா தோல்விக்கு, வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணமா? ஆமா, கட்டாயமா. ஏன்னா தமிழ்நாட்டு வழக்கு முதல்ல இந்த ஆதிசைவர்கள் முதல்ல வழக்கு தொடுத்தப்ப இந்த ஆக்சுவலி இன்னொரு காரணம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த சைவ ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேலை நாடுகள்ல தான் பெரும்பாலும் நடக்குது. அதாவது சைவ சித்தாந்தம்னு இன்னைக்கு நம்ம நினைக்கிறது வந்து தமிழ் மரபுல இருக்கிற சைவ சித்தாந்தம் மட்டும்தான் அப்படின்னு பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வடமொழியில இருக்கிற நிறைய சைவ சித்தாந்த நூல்கள் இருக்கு, அதையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர். அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்ற முடிவுதான் இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால இருந்த சைவ சித்தாந்த இலக்கியங்கள்ல கோயில் வழிபாட்டு முறைகள் கிடையவே கிடையாது. அதனால இந்த செய்தியெல்லாம் வந்து இங்க தமிழகத்துல இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆராய்ச்சி, அதாவது ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் வெளியிடுற நூல்களை இங்க உள்ளவங்க, தமிழகத்துல உள்ளவங்க பயன்படுத்துறது கிடையாது. இவங்க மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் பண்ணி கொண்டிருக்கிற ஆராய்ச்சி இவங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு பெரும்பாலும், அதாவது தமிழகத்துல இருக்கிற தமிழகத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில இந்த பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்னு இருக்கு, அதே மாதிரி EFEOன்னு இருக்கு, இக்கோல் பிரான்சைஸ் எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட்னு. இங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இதுல மிக முக்கியமான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சிகள் தமிழ்லே படிச்சு ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு இது புலப்படாது. அதனால வந்து இது தெரியாது. அதனால வந்து ஒரு பக்கம் கல்வெட்டுல என்ன சொல்லி இருக்குங்கிறது தமிழகத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது, மேற்கொண்டு இந்த சைவ சித்தாந்த ஆராய்ச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது இந்த ரெண்டும் சேர்ந்து இவங்க மேற்கொண்டு வழக்காடு மன்றத்தில் சரியான ஆர்குமெண்ட் வைக்கிறதுக்கு முடியல. இல்ல, இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில்களுடைய வரலாறுகள், கல்வெட்டுகள், இது குறித்தான ஆய்வுகள், இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது இந்த வழக்குல. ஆமா, மிக முக்கியமானது. ஏன்னா இப்ப சைவ சித்தாந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பாண்டிச்சேரியில, அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொல்ற கல்வெட்டு ஆராய்ச்சி வந்து முற்றிலும் புதியது, அவங்களுக்கு தெரியாது இருக்கிறது. இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இப்ப அவங்க வந்து வடமொழி இலக்கிய இந்த சைவ சித்தாந்த நூல்களை வச்சு அவங்க 12ஆம் நூற்றாண்டுன்னு காணிக்கிறாங்க. ஆனா நான் கல்வெட்டை வச்சு கணிக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான கல்வெட்டு ஒண்ணு இருக்கு தமிழகத்துக்கு வடக்கே இருக்கிற சித்தூர்ல இருக்கு இல்லையா, இப்ப ஆந்திரால தென்பகுதியில் ஒரு காலத்துல தமிழகத்தினுடைய ஒரு பகுதியா இருந்தது, தமிழகத்தினுடைய ஒரு பகுதி. அந்த சித்தூர்ல லட்டிகம்னு ஒரு இடத்துல உள்ள கோயில், அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல சிவபிராமணர்களை அநாதி சைவர்கள் அப்படின்னு குறிக்கிறாங்க.
அனாதினா எக்காலத்துக்குமான, அதாவது எக்காலத்தும். அவங்களுடைய தொடக்கமே சொல்ல முடியாதபடியான ஓ சைவர்கள். ஓ ஓ அது அவ்வளவு ஆதியும் காலமா இல்லை முடியும், ஆதியும் ஆ, இல்லை முடியும் இல்லைங்கிற மாதிரி. அந்த மாதிரியான சைவர்கள்னு சொல்றாங்க. ம் ம் இது வந்து 11ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ம் ம் இந்த கோயில் அப்பதான் கட்டப்பட்டது, அது 11ஆம் நூற்றாண்டு இறுதியில. ம் ஆஹ், இன்னைக்கு இந்த சிவபிராமணர்கள் தங்களை சொல்லிக் கொள்றது வந்து ஆதி சைவர்கள்னு. ம் 11ஆம் நூற்றாண்டுல இருக்கிற பேர் வந்து அனாதி சைவர்கள்னு. ம் ம் 12ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்ட சைவ சித்தாந்த ஆகமங்கள்ல அனாதி சைவர்னு சொல்றது இந்த சிவனுடைய சதாசிவன் அப்படிங்கிற வடிவம், அதை போன்ற வடிவங்கள் தான் அவங்க அனாதி சைவர்னு சொல்லுவாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான் இல்லையா? ஒரே சதாசிவம்ங்கிறதும் வேறுபாடு இருக்கு, ரெண்டுக்கும் முக்கியமான வேறுபாடு இருக்கு. அதாவது ஆதி சைவர்கள் சொன்னா இவங்களுக்கு தொடக்கம் இருக்கு. அனாதி சைவர்னா உங்களுக்கு தொடக்கமே இல்லை, தொடக்கம் இல்ல, சிவனோட சேர்ந்து பிறந்தவங்க, அவங்க தொடக்கமே இல்லாம சைவர்களா இருக்கிறவங்க அப்படின்னு. ஆனா இப்படி இந்த ஆகமத்துல இப்படி மாத்துறாங்க இல்லையா பேரு ஆதிசேவர் அப்படின்னா, ஏன் அது சிவனுக்கு வைத்த பெயரை இவங்களுக்கு வைக்க முடியாது? 11ஆம் நூற்றாண்டுல இவங்களுக்கு வைத்த பெயரை 12ஆம் நூற்றாண்டுல சிவனுக்கு வச்சிடுறாங்க. அதனால தங்களுக்கு வந்து ஒரு புது பெயரை உண்டாக்கிக்கிறாங்க ஆதிசேவர். இது வந்து கல்வெட்டின் அடிப்படையில நம்ம சொல்ல முடியும், இது 12ஆம் நூற்றாண்டுல இந்த ஆகமங்கள்லாம் உருவாக்கி இருக்கணும். இப்படி இருக்கிறதுனால இந்த ஆகம கோயில் அப்படிங்கிற இதையே தூக்கி எறியணும். இத வந்து அடிப்படையில இங்க உள்ள வழக்கறிஞர்கள், அதாவது தமிழ்நாட்டு அரசுகள் தொடர்ந்து இந்த வழக்கையெல்லாம் சரிய பின்பற்ற, அதை தொடர்ந்து வழக்காடல. அதனால இதுக்கு அதாவது பெரிய அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஷரத், அதாவது இந்த அரசியல் சட்டத்தில் 25, 26 வந்து இந்த சமய உரிமையை பற்றி சொல்றது. அதுல வந்து சமய உட்பிரிவு, அதாவது ஆங்கிலத்துல டினாமினேஷன் சொல்லுவாங்க. அது அந்த எந்த குறிப்பிட்ட உட்பிரிவு ஒரு கோயில ஆட்சி செய்யறாங்களோ அவங்கதான் அது தொடர்ந்து இது பண்ண, அது மற்றவங்க அதை புகுந்து எதுவும் மாற்ற முடியாதுன்னு. என்ன வேடிக்கை, இவங்க எல்லாரும் சொல்றது ஆதிசேவர்கள் வந்து அந்த உட்பிரிவுக்கு தலைவர்கள் அப்படின்னு, இவங்கதான் அதை நிர்ணயிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம இந்த வரலாற்று அர்ச்சகர்களுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட, அதாவது இப்ப ஆகம வழிபாடு இல்லாம இருக்கிற கோயில் ஆகம வழிபாட்டுக்கு மாறுது. ஒரு ஆகம வழிபாட்டு, இப்ப எடுத்துக்காட்டா இப்ப சிதம்பரம் கோயில் எடுத்துக்கங்களேன். இப்ப 16ஆம் நூற்றாண்டுல ஆகம வழிபாட்டா இருந்தது, இப்ப வந்து ஆகம வழிபாடு இல்ல. இப்படி ஒரே கோயில் மாறி மாறி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படின்னா வந்து இங்க அடிப்படை எப்படி வரையறை செய்யணும்னா, இந்த உட்பிரிவு வந்து, அதாவது இந்த கோயிலினுடைய உட்பிரிவு வந்து சைவம் வைணவம் இப்படிதான் பார்க்கணுமே வழிய சைவ சித்தாந்தம் பாசுபதம் இப்படிலாம் அந்த அளவுக்கு போக தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்க வழக்கறிஞர்கள் கணக்குல எடுத்து இதுக்கேற்றபடி சரியா வாதாடணும். இவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இதெல்லாம் தெரியப்படுத்தணும். எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க செய்திருக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஆய்வு. சரி, தமிழகத்துல வந்து நீண்ட காலமாக அரசும் சரி மக்களும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில நீங்க இந்த ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க. இந்த ஆய்வை வந்து நீங்க அரசியல்வாதிகளிடத்துல, ஆட்சியாளர்களிடத்துல கொண்டு போயிருக்கீங்களா? இத வந்து, அதாவது இந்த நூல் நான் வெளியிட்டது பிப்ரவரி மாசம், இந்த 2026 பிப்ரவரி மாசம். பல பேருக்கு, அதாவது பழைய வழக்கறிஞர்கள், திமுக ஆட்சியில் இருந்த வழக்கறிஞர்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள இப்ப சில திராவிடர் கழக ஆட்களுக்கு, ஆக்சுவலா ஒரு
பிஜேபி இதை சேர்ந்து கோயில் இதுல ஈடுபாடு காட்டக்கூடிய ஒருத்தருக்கு கூட இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கோயில் தொடர்பா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை வாங்கி வச்சுக்கிட்டு யாருமே அதை பத்தி பேசல. இது மேல யாருக்குமே அக்கறை இல்லை இது வரைக்கும். அதாவது கிணத்துல போட்ட கல்லும் வாங்கல அந்த மாதிரி இருக்கு. அதாவது எல்லாரும் அனைத்து சாதியினும் அர்ச்சகர் ஆகலான்னு ஒரு பக்கம் வந்து நாங்க எல்லாம் நடந்து முடிச்சுட்டோம் அப்படியே எல்லாம் தீர்வு காணப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இன்னைக்கு, அதாவது இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுக்கு, தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த எது ஆகம கோயில் எது ஆகமம் அற்ற கோயில் அப்படின்னு அவங்க எங்களால நிர்ணயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 8 மாசம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு 5 மாசம் தர்றோம், இதுக்குள்ள நீங்க நிர்ணயிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இத பற்றி எந்த செய்தியும் வந்ததான்னு எனக்கு தெரியல தமிழகத்துல. இத பற்றி யாருக்குமே அக்கறை, எந்த அரசியல்வாதிக்கோ இல்லாட்டி சமயவாதிக்கோ யாருக்குமே இது வந்து அடிப்படை உரிமை. இது வந்து இத திமுகவோட இணைச்சு பார்க்கணும் இல்ல, எந்த அரசியல் கட்சியோட இணைச்சு பார்க்க கூடாது. இது வந்து மக்களுடைய அடிப்படை உரிமை. இவங்க நம்ம புதுசா எதுவும் கேட்க, இது வந்து ஏற்கனவே நடைமுறையில இருந்தது. அதைத்தான் நாங்க வந்து அந்த உரிமையை மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் இருந்திருக்கு, சான்று இருக்கு, கல்வெட்டு சான்று இருக்கு, ஆராய்ச்சி, அதாவது துறை போகிய வடமொழி ஆகம சைவ சித்தாந்த ஆய்வாளர்கள் அவங்க சொல்றது அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். சிறப்பு சார். நீங்க சொல்றதுல இருந்து தான் இது எவ்வளவு சிக்கலுக்கு உரிய ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு. அந்த 5 மாதங்களுக்குள்ளால இதுல சரியான ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய முடிவுகளை வழங்குவார்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அழுத பிள்ளை பால் குடிக்கும்பாங்க. அதே போல இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து நீதிபதிகளுக்கு கொடுத்தா தானே அவங்க இதை பத்தி படிக்கிறதுக்கே யாருக்கும் அக்கறை இல்லை அப்படின்னா எப்படி அவங்க சரியான நீதி வழங்குவாங்க? நிச்சயமா நிச்சயமா. வழக்குரைஞர்கள் எடுத்து கொண்டு போகணும், கொண்டு போய் நீதிபதிகள்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து இந்த ஆகம கமிட்டிக்கு மக்கள் எல்லாரும் கொண்டு போய் ஓகே இந்த மாதிரி இதுதான் வரலாற்று முறை, வழிமுறை, வழிபாட்டு முறை, இதை வந்து எங்களுக்கு மீட்டு கொண்டு வர்றதுக்கான எல்லா இதுவும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆகம கமிட்டியும் கேட்கணும், அரசு வழக்கறிஞர்களையும் கேட்கணும், தமிழ்நாட்டு அரசையும். எனக்கு யாரும் அவங்க தமிழ்நாட்டு அரசோட நேரடி தொடர்பு கிடையாது. அது அங்க உள்ள தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்கணும். மக்கள் செயல்பாட்டாளர்கள், அரசியலாளர்கள் எல்லாம் அவங்க கேட்டா அது அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை மேற்கொண்டு நடத்தலாம், வழக்கு நடத்தலாம். நிச்சயமாக. இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து பண்ணிருந்தாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரியான பெரும் சிக்கல்கள் இந்த வழக்குல இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஆய்வுகளை திருப்பி பார்க்கும்போதுதான் நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்துல இருந்தா நமக்கு தெரியுது. சொல்லுங்க. அதாவது இது பாதி கிணறு தாண்டிய கதை இது. அதாவது திமுக ஆட்சியின் போது உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு வந்து அந்த பரம்பரையா ஒரே குடி வழியா வர்ற அதுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆகம முறைப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு இதுவரைக்கும் அரசு தரப்புல இருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு செய்தி தெரியாது. இப்ப அந்த செய்தியை பயன்படுத்தி அவங்க மேற்கொண்டு வழக்காடணும். நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதே ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்கள்ல இதுல ஒரு அழுத்தம் கிடைக்குமா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, இது வந்து முறையாக
இங்க இருக்கிறவர்களுடைய கையில போய் சேர்ந்து, அதன்படி இந்த வழக்குல ஒரு முக்கிய திருப்பு முனையாக இது அமைய வேண்டும். தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாகவும், அ ஆசையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும், கருத்திற்கும் நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.